விசிக மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் கலந்து கொள்வது குறித்து மூத்த தலைமைக் கழக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் பேட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சின்னசேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தங்களை முஸ்லிம் லீக் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மாற்று கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இருவண்ண வேட்டியை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் அதிமுக கலந்து கொள்வது குறித்து மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரான, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர நல்ல மனம் உடையவர்கள், அதிமுகவுடன் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வந்தால் இணைந்து கொள்ளவும், அவர்களுடன் சேர்ந்து அதிமுக சிறந்த ஆட்சியை கொடுக்கும் என்றும் தெரிவித்தார்.